இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உண்மையான ரத்தம். இந்த கோவிலேருந்து 24 மணி நேரமும் இப்படி தான் ரத்தம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கேருந்து வருது? உங்களுக்கு ரத்தம் அப்படின்னா பயம்னா இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ முழுக்க ரத்தம் தான் இருக்கும். இந்த கோயில் ராஜ்ராப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல 3 நதிகள் ஒன்றா சேருது. இந்த ஆற்றுல தான் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பார்வதி தன்னோட தோழிகளோட விளையாட வந்திருக்காங்க. பார்வதியோட 2 தோழிகளுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ பார்வதியை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, உணவு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க பசி எப்படி ஆத்துறதுன்னு குழம்பி போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட தலையே வெட்டியிருக்காங்க. 2 துண்டா வெட்டி தன்னோட தலையை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த தலையோட கழுத்துலேருந்து ரத்தம் தெரிச்சு வர ஆரம்பிச்சுக்குது. அந்த ரத்தத்தை அந்த 2 தோழிகளும் குடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி குடித்த இடமாவும் அந்த ரத்த சிந்திய இடமாவும் இந்த ஆறு இருக்குது. அந்த ஆற்று மேலே கட்டப்பட்ட கோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ராஜ்ராப்பா கோவில். உங்களுக்கு இப்போ ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும் அது யாருன்னு. ஆமாம், அதுதான் சின்ன மஸ்தா கடவுள்.